வீட்டில் எல்லோரும் ஒரே சோப்பை யூஸ் பண்றீங்களா? உடலை சுத்தமாக வைத்திருக்க ஒவ்வொரு நாளும் குளிப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இருப்பினும், ஒரு நாளில் எத்தனை முறை குளிக்க வேண்டும் என்பது அவர்களின் தனிப்பட்ட பழக்கவழக்கங்களைப் பொறுத்தது. சிலர் ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பார்கள். மற்றவர்கள் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை குளிப்பார்கள். பல வீடுகளில் அனைவரும் ஒரே சோப்பை பயன்படுத்தி குளிப்பதை நாம் பார்க்கிறோம். வீட்டில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒரே சோப்பை பயன்படுத்துவது மிகவும் பொதுவானதாக உள்ளது. இருப்பினும், அது எவ்வளவு பாதுகாப்பானது என்று நாம் சிந்திப்பதில்லை. அனைவரும் ஒரே சோப்பை பயன்படுத்துவது நல்லதல்ல என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்திய பல் ஆராய்ச்சி இதழின்படி, குளிக்க பயன்படுத்தப்படும் சோப்புகளில் 2 முதல் 5 வகையான நுண்ணுயிரிகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவற்றில் சால்மோனெல்லா, ஷிகெல்லா மற்றும் ஸ்டேஃபிலோகோகஸ் போன்ற பாக்டீரியாக்களும், நோரோவைரஸ் மற்றும் ரோட்டாவைரஸ் போன்ற வைரஸ்களும் இருக்கலாம். இவை சருமத்தில் ஏற்படும் விரிசல்கள் வழியாக உடலில் நுழைந்து உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். நிபுணர்களின் கூற்றுப்படி, ஒரே சோப்பை பலர் பயன்படுத்துவதால் கிராஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். வேறொருவர் பயன்படுத்திய சோப்பை மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்பு அதை நன்றாக கழுவுவது நல்லது. மேலும், சோப்பை முழுமையாக உலர வைப்பது அதன் மீது பாக்டீரியாக்கள் வளர்வதைத் தடுக்கிறது. சுருக்கமாக, ஒருவர் பயன்படுத்திய சோப்பை மற்றொருவர் பயன்படுத்துவது பல்வேறு உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால், ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக சோப்பை பயன்படுத்துவது சிறந்தது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.